அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது நேற்றைய தினம் அண்ணாமலை அவர்களின் நாடகத்தின் தொடக்கமும் மற்றும் சவுக்கு சங்கர் அவர்களின் உண்மை முகத்தை பற்றியும் விஜய் அவர்கள் கொடுத்த அடுத்த ஷாக்கு லயலாமணி பற்றியும் இன்னைக்கு அண்ணன் சுரேஷ் அவர்களிடம் விரிவாக பேச இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம் சசி. ஏன்னா விஜய் ஷாக்கு மேல ஷாக் கொடுக்குறாரு, லயலாமணியை வச்சு கொடுக்குறாரு. அடுத்து அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டீங்க. ஆமாண்ணே, நான் சொல்லிட்டுமா? ஆமான்னு சொல்லிடுங்க நீங்களே. அதாவது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் எங்களை உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும். அவ்வளோதான். சொல்லுங்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு பெரம்பூர் போறாரு போய்கிட்டே இருக்காரு. போறதுக்கு முன்னாடி ஒரு ஷாக்கை கொடுத்துட்டு போறாரு. த கிரேட் கரிகாலங்கிற மாதிரி த கிரேட் ஸ்காலர், படிப்பில் உச்சம் தொட்ட லயலா அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது லயலா மணி அப்படிங்கிற மாதிரி. லயலா காலேஜ் சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. லயலா காலேஜினுடைய ஓனர் கூட லயலான்ற பேராடி பயன்படுத்திருக்க மாட்டாரு. ஒருவேளை எல்லாரும் வந்து லயலான்னு நினைச்சதுனால ஒரு பெரிய மேதாவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரும் லயலான்னு காலேஜினுடைய ஓனர் இவர் தான் போல் இருக்கு. லயலா காலேஜ் பெரிய கல்வியாளர் போல கல்வியாளர் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பு அவருக்கு கொடுத்த மாதிரி பாடநூல் இதுக்கு. ஆமா, அதாவது லயலா மணி லயலா கல்லூரியினுடைய தாளாளர் போல இருக்கு. அதனால தான் லயலா பேர் வச்சிருக்காரு போல இருக்கு. பெரிய கல்வியாளர் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பதவியை கொடுத்த மாதிரி ஒரு பதவியை அவர் கொடுத்துருக்காரு. இதை விசாரித்து கொடுக்குறாரா விசாரிக்காம கொடுத்தாரா அப்படின்றது கூட கிடையாது. தமிழ்நாடு பாடநூல் கழகம் மற்றும் கல்வியல் கழகத்தின் உங்களுக்கு எனக்கும் தெரியும் லயலா மணி எப்படி பேர் வந்துச்சுன்னு. ஊர் உலகத்துல தெரியாது இல்ல. ஒரு பெரிய தாளாளர், அவர் வார்த்தை சாளர், அப்படியே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல அப்படியே தமிழை இல்ல நீங்க சொல்லும் போது திமுகல சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருந்தா என்ன, எப்படி ஒரு அதை வச்சு பார்க்கணுமோ அதே மாதிரி ரொம்ப 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 என்ன சொல்றது, ஒரு அநாகரிகமான பேச்சுக்கு சொந்தக்காரர் இந்த பையன் மணி. திண்டுக்கல் லியோனி கூட அவர் திமுகவுக்கு வருவதற்கு முன்னதாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் வந்து பொறுப்பாளராக இருந்தார். நிறைய பட்டிமன்றங்கள், அந்த பட்டிமன்றங்களில் டீட்டெயிலாக பேசுவார். நம்ம திரைப்பட பாடல்களாகட்டும் இலக்கியமாகட்டும் எல்லாத்தையும் புகுத்தி சொல்லக்கூடிய ஒரு அனுபவசாலி அவர் இருந்தார். அவரை போட்டது கூட விமர்சனத்துக்குள்ளானது இருந்தாலும் கூட ஆனால் அதுக்கு முன்னாடி குழந்தைசாமிலாம் அதில் அந்த பொறுப்பில் இருந்திருக்காரு. நம்ம முன்னாள் வாசை குழந்தைசாமி, முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவர்லாம் அந்த பொறுப்பில் இருந்திருக்காரு. ஆனால் இது மாதிரி பெரிய பெரிய நபர்கள் ஸ்காலர்ஸ் இருந்த ஒரு பொறுப்பில் இன்னைக்கு லயலாமணியை கொண்டு போட்டிருக்கிறது அது எதனுடைய தொடர்ச்சி, புரிய மாட்டேங்குது. ஜென்சி க்ரௌடு இனிமே வந்து புத்தகத்தை திறந்தோன்னே நான் நடிச்சா தூங்க மாட்டேன், 4 மாசம் தாங்க மாட்டேன் அப்படிங்கிறதா வர்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். யார் அடிச்சா பூமியில பொறி தட்டுதோ இனிமே அப்படிங்கிற மாதிரி புத்தகத்தை தயாரிக்கும் போது இந்த கொட்டேஷன் தான். எப்பவுமே இந்த தமிழ்நாடு பாடநூல் கல்வியல் வளர்ச்சி கழகம் அப்படின்றது வந்து கரிக்குலத்தை ரெடி பண்ற இது கிடையாது. அதுக்கு தனி டீம் இருக்குது. இது வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்குற கரிக்குலத்தை புத்தக வடிவில் கொண்டு வருது. ஆனால் அந்த புத்தக வடிவில் கொண்டு வரும்போது அந்த புத்தக வடிவில் அமைக்கும் போது அந்த அட்டையில் என்ன இருக்கலாம், உள்ளுக்கு திறந்த உடனே இருக்கும்ல, அன்டச்சபிலிட்டி பற்றி எப்பவுமே கோட் நிறைய இருக்கும், அந்த காலத்துலலாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அதில் செய்கிறது வந்து இந்த வளர்ச்சி கழகம் முடிவு செய்கிறது தான். எந்த வடிவமைப்பில் மாணவர்களுக்கு கொடுத்தால் அது சிறப்பாக இருக்கும். அவங்க என்ன பாடத்திட்டம் பற்றி குறிப்புகள் இல்லாமல் பொதுவான என்னென்ன குறிப்புகள் அதில் சேர்க்கணும் முன்னாடி பின்னாடின்றதெல்லாம். நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல் லயலாமணி அவர்கள் விஜயனுடைய கொட்டேஷன் எல்லாத்தையும் ஓடு 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 வர்றாம்பார் வேட்டைக்காரன் அப்படின்றதையும் கொட்டேஷனாக போடுவாங்களா என்னன்றது தெரியல. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆனால் இதில் இன்னொன்று அடுத்த விஷயத்தை என்ன பேச வேண்டியிருக்கு, ஒரு பெரம்பூர் நோக்கி போய்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பாவம் ரோட்டில் காலையிலேருந்து நிற்கிறாங்க. பெரம்பூரை தூய்மைப்படுத்துகிறோம்ன்ற பேரில் என்னென்ன வேலைகளாம நடந்திருக்கு. தடுப்புகள் அமைக்கிறதாகட்டும், வெள்ளை துணியை போட்டு பூத்திருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது இன்னைக்கு ஒரு நாள் கூத்தாக இல்லாமல் தொடர்ந்து பெரம்பூரை இதே மாதிரி தூய்மைப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்கின்ற ஒரு 5000 காவல் காலையில இருந்து காத்திருக்கான். அவ்வளவு இத வர்றாரு 4 மணிக்கு வர்றாரு. காவலர்கள் தேவை விடுங்க, குறைந்தபட்சம் தொகுதி இன்னைக்கு அழகுபடுத்துறாங்கல்ல. இந்த பராமரிப்பு தூய்மையை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணா போதும். தமிழ்நாட்டிலேயே மிகவும் குப்பைகள் நிறைந்த ஒரு தொகுதி அப்படின்னா அது வந்து பெரம்பூர் தொகுதி. நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ வேகமாக பண்ணி வடசென்னை மக்களை வந்து ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மாதிரி வடசென்னையில் எப்பவுமே சுண்ணாம்பு தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை ஒரு இன்னைக்கு ஒரு நாள் செய்கிறத தொடர்ந்து செய்தார்னா ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்கிற
பலன் நன்மை. ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றவர் வரும்போது மட்டும் அவர்கிட்ட காட்டுறதுக்காக மட்டுமே எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சுட்டு அவர் போனதுக்கப்புறம் திரும்ப அம்போடு விட்டுட்டு போனீங்கன்னா அது பலன் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இது நாளைக்கு அவர் வந்து போனதுக்கப்புறம் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றத நம்ம 4 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் தெரியும். அந்த நாளை காலை விமர்சனம் செய்து நம்ம பேசுவோம், அதில் என்ன விஷயங்கள் இருக்கின்றது. இதை பேசும்போது இதோட சேர்த்து நம்ம என்ன பேச வேண்டிய தேவை ஏற்படுதுன்னா, ஒரு நடிகர்கிட்ட வந்து கொடுத்துட்டோம், நடிகரை பார்த்த உடனே அடுத்த ஒரு நடிகர் உள்ளுக்கு வந்து இறங்குறாரு. அவர் சும்மாவே அவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பாஜகவில் இருக்கும்போதே பார்த்துருக்கோமே. ஆனால் வணக்கங்கண்ணா இப்படிதான் வருவாரு. இப்போ படுத்தே விட்டான ஐயா, மேடையில் ஏறணும்னா படுத்து எல்லாரையும் வணங்குறாரு. அதாவது எல்லாமே திட்டமிட்டு ஸ்கிரிப்டடாகவே இருக்குது. எப்படி விஜயனுடைய நிகழ்வுகள் எல்லாமே ஸ்கிரிப்டடாக இருந்துச்சோ, அதே மாதிரி அண்ணாமனுடைய மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி அடுத்து 26 திருச்செந்தூர் தூத்துக்குடியில் அந்த மாநாடுன்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறாரு. ஒரு மாதம் ஃபுல்லாக மது ஒழிப்பு மாநாடா, அடுத்த மாதம் வேற ஒரு மாநாடா, 6 மாதங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு 6 மாதங்களுக்குள்ள இப்போ கிட்டத்தட்ட 17.5 லட்சம் பேர் உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க, 19 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. இதை என்னைக்கு 50 லட்சமாக நீங்கள் உயர்த்துறீங்களோ அன்னைக்கு இது அரசியல் கட்சியாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று அந்த ஸ்கிரிப்டட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனாவது ரோல் இருக்கிற என்ன இருக்கு, அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, 3வது ரோல் இருக்குல்ல சங்கீதா அவர்கள், உங்க அம்மா அங்க ஆம்புலன்ஸ்ல காத்து கொண்டு இருக்கிறார்கள், உடனடியா நீங்க போகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அட அப்பா, மேடையில் ஒரு ஜென்சி வந்து என்னுடைய அப்பா அதை தவறி போயிட்டார், அதை விட்டுட்டு நான் இங்க வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறேன், நீ அப்பா தவறி போனதுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு இந்த நிகழ்ச்சியில இங்க வந்து நிக்கிறேன்னு சொல்லி சொன்னா நீ வந்து சரியான மனநிலை கொண்டவன் கிடையாது. ஒரு அரசியல்ல பதவி வாங்கணும்னு வெறியன் தான் எடுத்துக்கணும். ஒரு ஜென்சி வந்து நீ அப்பா மேல பாசம் வச்சிருக்க முதல்ல அங்கெல்லாம் விட்டுட்டு ஓடணும். நீங்க மேடையில வந்து நின்று நான் சொல்லிட்டு போறேன் இந்த நிகழ்ச்சி தான் முக்கியம் எனக்குன்னு வந்தானா என்ன அர்த்தம்? அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவன் எத்தனை பேருக்கு சோறு போட்டு என்ன பிரயோஜனங்கிற கதை தான் இது. நீ ஓ அப்பா சேர்த்துக்கு நீ போக மாட்டியா, அதை விட்டுட்டு நீ இன்னைக்கு அண்ணாமலை என்ன புரட்சி அன்னைக்கு பண்ணிட்டாரு, அப்படி என்ன நடந்துருச்சு, நீ இது நாடகத்தை நடத்தாரு, முட்டி போட்டுக்கிட்டு எப்படி சர்ச்சில் நடந்து போய் ஒரு நாடகத்தை நடத்தினாரோ அதே மாதிரி விழுந்து நாடகத்தை நடத்துறாரு. இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. இன்னொரு மற்றொரு நடிகர் உள்ளுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு மக்கள் எப்படி அவரோட பெரிய நடிகர் அவர் திரையில நடிச்சு தரைக்கு வந்தாரு. இவர் தரையிலே நடிக்க ஆரம்பிச்சாரு, பயங்கரமா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்து நீங்க இன்னைக்கு வந்து திமுகவுடைய முரசொலி பத்திரிகை எடுத்து பாத்தீங்கன்னா, RSS ஆர்கனைசராகவே முரசொலி மாறிடுச்சோ அப்படின்னு பயம் வர்ற அளவுக்கு நீங்க அதுல கட்டுரைகள் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. நீங்க கரூருக்கு முதல்வர் போனார். அங்கே கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலோட 214 ஏக்கர் நிலம், புகழ்மாலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுடைய 204 ஏக்கர் நிலம், குச்சிப்பாளையம் ரவீஸ்வரர் சுவாமி விருத்தீஸ்வரர் சுவாமி கோயில் இதனுடைய மொத்தத்தில் 3000 ஏக்கர் நிலம். இந்த நிலங்கள் வந்து கிட்டத்தட்ட 4000-5000 குடும்பங்கள் அதை வந்து ஆக்கிரமித்து வீடு கட்டி ஆக்கிரமித்து மீன்ஸ் அதில் கிட்டத்தட்ட நிரந்தரமாக 50 ஆண்டு 60 ஆண்டுகாலமாக குடியிருக்கிறாங்க. அவங்கள வெளியேற்றணும்னு சொல்லி இப்போ சென்ற ஆட்சி காலங்களில் நடந்தது. இதில் அறநிலையத்துறையினுடைய ஆணையர் அதை அந்த பத்திரப்பதிவு செய்வதற்கு தடை விதித்து உத்தரவு போட்டிருந்தது. அதனால் பதிவு செய்ய முடியாமல் இருந்தனால அவங்க பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா கட்சிகளும் அவர்களை ஆதரித்து கொண்டது. என்னென்னா, இது கோயில் நிலம் அப்படின்னா கோயிலுக்கு சேவகம் செய்வதனுடைய பயன்பாட்டுக்காக கோயிலால் கொடுக்கப்பட்ட நிலம். கிட்டத்தட்ட அங்கே அந்த 5000 குடும்பம் இருக்குன்னா அதில் நிறைய குடும்பங்கள் அந்த தொடர்பான குடும்பங்களும் உள்ளுக்கு இருக்கிறாங்க. பல பேர் வந்து குடியேறி இருப்பாங்க. நீங்கள் கோயில் நிலம் அப்படின்னு வரும்பொழுது ஆக்கிரமிப்புன்றது என்னன்னா, ஒரு பெரும் பணக்காரன் சம்பந்தமே இல்லாமல் ஏகப்பட்ட நிலத்தை கோயில் நிலத்தை கையில் வச்சிருக்கிறாருன்னா அதை ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் 2 சென்ட் நிலம் 3 சென்ட் நிலத்தில் வீடு கட்டி குடி வாழ்றாங்கல்ல, அது அந்த கோயிலை கும்பிடுகின்ற வணங்குகின்ற பக்தர்கள் தானே அவங்க. அதை ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம். அதுக்காக சேவை செய்கிறவங்களும் விற்கிறவங்க, அதுக்காக வேலை செய்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 40,000 மக்களுக்கு மேலே அதில் குடியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த திமுக அரசு கூட வழங்காத அந்த உத்தரவை இந்த தாவேக அரசு இந்த விஷயத்தில் வழங்கி அந்த பதிவுக்கு போட்டிருந்த தடை போட்டிருந்த விடுவிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நிலம் வந்து கிட்டத்தட்ட அவங்க பதிவு செய்து கொள்ளலாம், அவர்கள் பேரில் பட்டா வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் அதை வரவேற்றிருக்கிறது, எக்ஸப்ட் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் மட்டும்தான் அதை எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் இன்னைக்கு முரசொலி பத்திரிகையில் மயிலாப்பூர் ரமேஷ்ன்ற ஒருத்தர் நிறைய வழக்குகள் போட்டு இந்த HRNC விவகாரத்தில் நீதிமன்றத்தில் உத்தரவுகளை பெறுவார். சென்ற ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட அரசு HRNC-னுடைய பணத்தை பயன்படுத்தி கல்வி நிலையங்கள் கட்டக்கூடாது, மக்களுக்கான கல்யாண மண்டபங்கள் கட்டக்கூடாதுன்னெலாம் உத்தரவு போட்டு இப்போ அது தடை உத்தரவு வந்தது. அதையும் மீறி திமுக அரசு மக்களுடைய நலனுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த காரணம் காட்டி இந்த அரசு வந்தோன்னா அதை தடை ஏற்படுத்தினாங்க. அப்போ அதை விமர்சித்தாங்க, திமுக அரசு பண்ணுறாங்கன்னு விமர்சித்தாங்க. ஆனால் அதே திமுக அந்த இன்னைக்கு முரசொலியில் கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு அந்த நிலங்கள் வந்து அவங்க குடியிருக்கிறத உரிமையாக்குறதுக்காக போட்ட உத்தரவை விமர்சித்து மயிலாப்பூர் ரமேஷ் கூடிய பேட்டியை பப்ளிஷ் பண்ற அளவுக்கு முரசொலியில பப்ளிஷ் பண்ற அளவுக்கு அது ஆயிடுச்சுன்னு நினைக்கின்ற பொழுது ஒரு எதிர்கட்சியா இருக்கலாம், ஆனா எதிர்கட்சியாவே மாறி நம்ம வந்து
தாவேகாவினுடைய செயல்பாடுகளில் விமர்சனம் இருக்கும் பொழுது விமர்சிக்கணும். ஆனால் விமர்சனம் இல்லாமல் நல்ல விஷயம் செஞ்சா அது மக்களுக்கான நன்மை தானே. அதனால அவ்வளோ கட்சிகளும் பாராட்டுது, எல்லா கட்சிகளும் பாராட்டுது. அப்படி அண்ணாமலையே அதை பாராட்டி இருக்கிறார். நீ பிஜேபியினுடைய உருவம் பிஜேபி தான் அவரை இறக்கி விட்டுருக்கு நீங்க சொல்றீங்க. அவரே வந்து கரூர்ல 40,000 மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை பாராட்டுறாரு. ஆனா இன்னைக்கு திமுக அதை எதிர்த்து பேசுது அப்படின்ற பொழுது பிஜேபியும் திமுகவும் எவ்வளவு நெருங்கி வருகிறது அப்படின்றத பாக்கமாக முரசொலி பிஜேபியின் முகமாக ஆரம்பித்து கொண்டிருக்கிறது, மாறிக்கிட்டு இருக்கு பேசுறது. இது கூட பரவாயில்லன்னா இதுக்கு முதல் நாள்ல இருந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஆதன் அந்த சேனல் அதுல துக்ளக் ரமேஷ் அவர்கள் முழு பக்கத்துல போடுறாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாமுடைய உதவியாளர் உடைய பேட்டியை ஒன்று ஒரு யூடியூப் சேனல் கொடுத்தது முழுசாக எடுத்து போடுறாங்க. இது இந்த உதவியாளர் வந்து ஏற்கனவே திமுகவில் வந்தாரா, திமுக ஆதரவாக இருந்தாரா, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் நடிகருடைய கட்சியில் போய் இருந்தாரா, இவர் தாவேகாவினர் தற்கொலைன்னு பேசினார். ஆனால் ஒரு முன்னாள் ஜனாதிபதியினுடைய உதவியாளராக இருந்தவர் பெரிய அறிவாளின்னு சொல்லி பேசிக்கொள்கின்ற இவரே ஒரு தற்கூரி மாதிரி ஒரு கட்சி கமலஹாசனுடைய கட்சியில் போய் தான் முதல்ல சேர்ந்தார். அவர் கடைசியில் விஜயாவது இந்த கட்சியை ஆரம்பித்து அவருடைய கட்சியில் அவரை தொடர்ந்து வருகிறவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குற அளவுக்கு எம்எல்ஏக்கள் ஆகிற அளவுக்கு தொடர்ந்து துணிச்சலாக நின்னார். அவர் என்ன அவரை மட்டும் எம்பி ஆகிட்டு இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கழட்டி விட்டுட்டு எனக்கு எந்த சீட்டு வேணாலும் திமுகவில் போன முறை கூட்டணியில் போனார். அவரை ஆதரித்து வந்தவர் தான். ஸோ அவரை இவங்க எடுத்து பிரபலப்படுத்தி போடுறாங்க. இப்படி முரசொலியின் நிலைமை ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லை. இப்படி போயிட்டு இருக்குது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் இருக்காங்களா, ஜோதி நிர்மலா, அவங்கள பத்தி நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் நடந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். ஆனா இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அவர் மேல பெரிய குற்றச்சாட்டுகள் வச்சு இப்படிலாம் பேசுறா. உண்மையாவே சவுக்கு சங்கரின் உண்மை முகம் என்னதான்? இல்லை, அது என்னன்னு சொல்லி சொன்னா நானும் பார்த்தேன். சவுக்கு சங்கர் அப்புறம் அறப்போர் ஜெயராமன் ரெண்டு பேருமே வந்து ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் குறித்து நம்ம ஒரு மாதிரி பேசியிருந்தோம். அவங்க அப்படியே எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு விசில் ப்ளோயர் அப்படின்ற பேர் இருக்கு, இவருக்கும் அறப்போர் இயக்க ஜெயராமனுக்கும் பேர் இருக்கு. பல விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நமக்கே தெரியுது. ஆனா ஏன் இவங்க இந்த விஷயத்துல இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம சில விஷயங்களை விசாரிக்கும் பொழுது நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, சவுக்கு சங்கரை பொறுத்தளவில் ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறையினுடைய செயலாளராக இருந்திருக்கிறாங்க. ஐஜியாகவும் இருந்திருக்கிறாங்க. ஐஜியா தான் இப்போ செயலாளராக, துறை செயலாளராகவும் இருந்திருக்காங்க. அவங்க இருந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட அந்த பதிவுத்துறையில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அதை லஞ்சம் வாங்குறதை தவிர்க்கிறதுக்காக பல வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், கிட்டத்தட்ட சென்னைக்குள்ளே உள்ள பதிவுத்துறை அலுவலகங்களில் எல்லாமே பெரும்பாலும் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் ரேங்கில் உள்ளவங்க தான் சார் பதிவாளராகவே உட்கார்ந்துருப்பாங்க. என்ன காரணம்னா, சென்னையில் நிலத்தினுடைய மதிப்பு அதிகம் அதனால். ஆனால் அது சார் பதிவாளர் இருந்தாலே போதுமானது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பதிவுகளெல்லாம் சார் பதிவாளர் போதுன்ற இடத்துலலாம் மாவட்ட பதிவாளரை தூக்கிட்டு சார் பதிவாளரே போட்டு விட்டாங்க. ஏன்னா மாவட்ட பதிவாளர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டுக்கு போங்க. அது நிறைய விமர்சனத்துக்குள்ளானது. அவங்க சம்பாதிக்க முடியலன்னு நிறைய பேர் அவருக்கு எதிராக அந்த சமயத்தில் பேசிகிட்டு இருந்ததா தகவல் உண்டு. அதே மாதிரி பல பேர் அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய அலிகேஷன் வர்றவங்கள. அது மாதிரி பல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பல பேருக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் வந்து அவங்கள பல முறை அணுகி இருக்கிறதா கூட தகவல் சொல்கிறாங்க. ஸோ அதை அவங்க செஞ்சு கொடுக்கல அப்படின்ற ஒரு கோபம் இருந்தது. அந்த சமயத்திலாம் பல்லாவரத்தில் கூட ஒரு விவகாரத்தில் சோரொட்டிலாம் அடித்து ஒட்டப்பட்டது. அதன் பின்னாலெலாம் சவுக்கு சங்கர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு பேச்சு. அதே மாதிரி அறப்போர் ஜெயராமனை பொறுத்தளவில் அவர் வந்து ஜோதி நிர்மலா அவர்கள் அவர் அந்த துறையில் செயலாளராக இருக்கின்ற பொழுது அந்த பகுதியில் வந்து அங்கேற்கண்ணி அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து பொறுப்பில் இருந்திருக்காங்க, அதிகாரியாக பதிவுத்துறையில். அவங்கக்கிட்ட அறப்போர் ஜெயராமனுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட விரோதம் இருந்திருக்கு. இவங்க அறப்போர் ஜெயராமன் வந்து தன் அறப்போர் இயக்கம் வைத்திருக்கிறார், பல பேருக்கு அறிமுகம் அப்படின்ற தோரணையில் சில விஷயங்களை செய்கிறதுக்காக போகும்பொழுது அவங்க சரியாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த அங்கேயர்கண்ணி பற்றி விசாரிக்கும் போது அவங்க நேர்மையானவர்கள்னு சொல்கிறாங்க, மிகவும் நேர்மையான ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க மேலே நிறைய அலிகேஷனை கொடுத்துட்டு இவங்க ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு மட்டும் இவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் பெரிய அழுத்தங்கள்லாம் ஜெயராமன் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதுக்கு வந்து இவங்க துறை செயலாளர் வந்து ஈல்டாகலை மீன்ஸ் அவங்க விசாரிக்கிறாங்க. அவங்க நேர்மையான அதிகாரி. நேர்மையான அதிகாரியை அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஒருவரை வந்து பதவியிலிருந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிற சமயத்தில் சஸ்பெண்ட் பண்ணுறது தவறுன்னு நீதிமன்றங்கள் பல உத்தரவுகள் பிறப்பித்திருக்கு. அது இவங்க நேர்மையானவர்களாக இருக்கும் பொழுது ஒரு குற்றச்சாட்டு சம்மந்தமில்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்லி கொண்டு வரும்போது அதை விசாரணையை முடித்து அவங்கள வந்து ஃப்ரீயாக இதாகிறதுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் தலைமைச் செயலாளராக இருந்தவர் இறையன்பு. அவர் உங்களுக்கு தெரியும், இறையன்பு மிக நேர்மையான ஒரு மனிதர். இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் துணை போக மாட்டார். அப்போது அவரும் அது அலோவ் பண்ணியிருக்காரு, வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி ஒருத்தங்களை நம்மளை மதிக்காத ஒருத்தங்களை நம்ம சஸ்பெண்ட் பண்ண சொல்லி இவங்க செய்யலை அப்படின்னு சொல்லி அது துறை செயலாளராக இருந்த ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் மீது இவருக்கு ஒரு
பிரச்சனை, கோபம் இருந்திருக்கு. ஸோ இந்த கோபத்தையெல்லாம் வைத்துக்கொண்டு இப்போ தமிழக அரசு வந்து அவர்களை வந்து பதவியிலிருந்து விலகுமாறு கேட்பது. ஆனால் அந்த பொறுப்பு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையான பொறுப்பு. அதை எளிதாக வந்து அவங்கள பதவி நீக்க முடியாது. அவங்களாம் ரிசைன் பண்ணால் உண்டு, இல்லைனா அவங்க வந்து அப் டு அந்த 5 இயர்ஸ் அவங்களுக்கான கால அவகாசம் என்னவோ அது வரைக்கும் அவங்க இருந்துட்டு தான் போக முடியும். அப்போ அரசு இந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு சொன்னோன்னே இந்த சமயத்தில் இவங்களை பற்றி பேசி அதை அடித்து சேர்த்து விடணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதான் என்னுடைய பின்னணி. இதில் இவர் நம்ம அறப்போர் இயக்க ஜெயராமன் அந்த கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு, இவங்க வந்து தேர்தல் திமுக வந்தப்புறம் தேர்தலே நடத்தாமல், உள்ளாட்சி தேர்தலை வந்து நடத்தாமலே வச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக. அதனால் இது வந்து கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுனுக்கு வழிவகுக்கிறாங்கன்னு அதில் பேசியிருக்கிறாரு. நான் வந்து இவங்களுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர்களும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக தொடர்ந்து தேர்தலே நடத்தாமல் தான் இருந்தாங்க. அப்போ இவங்க மட்டும் இல்லை, ராஜீவ்காந்தி கொண்டு வந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இருக்கு இல்லையா, அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் இந்த மாநில தேர்தல் ஆணையர்களுக்கு முழு அதிகாரம் வரும், அவங்களுக்கு தனி ஃபண்டுலாம் ஒதுக்கப்பட்டு விடும். அப்படி இருந்தால் அவங்க வந்து அரசாங்கத்தை சாராமல் துணிச்சலாக டிஎன் ஸ்டேஷன் மாதிரி செயல்பட முடியும். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஃபண்டுக்கும் தமிழக அரசை சார்ந்து தான் மாநில தேர்தல் ஆணையர்கள் செயல்பட முடியும். அப்போ நிறைய அளவில் பெரிய அளவில் எதிர்த்து செயல்பட முடியாது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து நிறைய மாநகராட்சிகளாக மாற்றினாங்க இப்போ சமீபத்தில். அப்போ அந்த மாநகராட்சிகள் எல்லாம் மாற்றும் போது ஒரு மாநகராட்சி கும்பகோணம் மாநகராட்சி அப்படின்னு மாற்றுறாங்கன்னா அது பக்கத்தில் உள்ள பகுதிகளெல்லாம் சேர்த்தா மாநகராட்சியாக மாற்றுறாங்க. புதுக்கோட்டை மாநகராட்சியாக. அப்போ பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன பஞ்சாயத்தெல்லாம் உள்ளுக்கு வந்துடுது. அப்போது அந்த டீலிமிட்டேஷன் மறுவரையறை செய்ய வேண்டியிருக்கு, டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் பண்ணி அதில் SC/STக்கான பங்கீடு இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அறிவிக்க முடியும். இது மிகப்பெரிய லெபோரியஸ் ப்ராசஸ் இது. அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சாதான் தேர்தல் அறிவிக்க முடியும். ஸோ பணிகள் இருக்குது. அதுக்கான ஆட்களை ஒதுக்குவது, தேர்தல் ஆணையத்துக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்களா, அரசு தான் கொடுக்கணும். ஒதுக்குவது, ஃபண்டு ஒதுக்குவது, இதெல்லாம் மாநிலத்தில் தேர்தல் மாநில அரசு தான் செய்ய முடியும். இந்த ஃபண்டு வராமல் அவங்க எதுவும் செய்ய முடியாது. பட் மத்திய தேர்தல் ஆணையம்ன்றது அப்படி இல்லை. அவங்க தனி ஃபண்ட் இருக்குது, அவங்க நினைச்சா ஒரு தேர்தல் நடத்திட்டு போயிடலாம். அப்போது இது அப்படி பண்ண முடியாது. இப்போ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இதை ஒரு பெரிய குற்றச்சாட்டாக அவர்கள் மீது சொல்கிறாங்கன்றதான். அப்போது இப்போ இதெல்லாம் சுற்றி நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னால், நல்ல வேலைகளையும் போல செய்கிறாங்க, சவுக்கு சங்கர் ஆகட்டும், அறப்போர் ஜெயராமன் ஆகட்டும். ஆனால் அதோடு சேர்த்து சுயநலமாக சில வேலைகளையும் செஞ்சுட்டு அதற்காக அந்த பர்சனலில் அது நமக்கு போனால் நடக்கலையேன்றதுக்காக சில அதிகாரிகள், நேர்மையான சில அதிகாரிகளையும் அடித்து பேசுறது இல்லை. இது இவங்களுடைய நம்பகத்தன்மையை வந்து நாளைக்கு வந்து கேள்விக்குள்ளாகிற சூழ்நிலையை உருவாக்கும். சவுக்கு சங்கர் ஆகட்டும், அறப்போர் இயக்கத்தினுடைய ஜெயராமன் ஆகட்டும். நீங்கள் பல விஷயங்கள் நல்லதாக செஞ்சுட்டு நீங்கள் ஒரு பாத்திரம் நிறைய பாலை வச்சுட்டு ஒரு துளி விஷத்தை அதில் போட்டிங்கனாலும் அந்த பாலை யாராவது பருக முடியுமா? அதே மாதிரி தான் சவுக்கு சங்கர் அவர்களும் அறப்போர் இயக்க ஜெயராமன் அவர்களும். நீங்கள் பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க, ஆனால் சில செய்கிறீங்க. அதே சமயத்தில் பர்சனல் வெண்டேட்டாவை வச்சுக்கிட்டு சில அதிகாரிகள் நம்ம போகும்போது மரியாதை கொடுக்கல வைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய நேர்மையை கேள்விக்குள்ளாக்குவது, அவங்கள பற்றி தவறாக பதிவிடுவது அப்படின்றது உங்களுடைய நேர்மையை சந்தேகத்துக்குள்ளதாக மாற்றிவிடும் அப்படின்ற நம்முடைய கருத்து. அதனால் இது அவங்க யோசித்து வேலை செய்யணும் அப்படின்றது அருந்தமிழனுடைய வேண்டுகோள். அதை அவங்க எப்படி செய்வாங்க, செய்ய முடிப்பார்கள் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.